ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று தை அமாவாசையில் நல்ல செய்தி தருவதற்காக உன் வீட்டிற்கு மொத்த அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வந்துள்ளது. வா செல்லமே, யாரெல்லாம் உன் வாசல் முன் நிற்கிறோம் என்று பார். அதிர்ஷ்டம் உன்னை ஒட்டுமொத்தமாக அழைத்து வந்துவிட்டது. செல்வமே, உனக்கு நல்ல காலம் துவங்கி விட்டது. அதனால் தான் நீ இத்தனை பேரை பார்க்கும் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைத்துள்ளது. ஒவ்வொரு நாளும் இப்படி நடக்கிறதே, எப்பதான் விடிவு காலம் என புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளைக்கான உனக்கு ராஜயோகம் தொடங்கிவிட்டது. எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று பார். அனைவருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது தங்கமே. எல்லா திசைகளிலும் இருந்தும் எல்லோரும் சூழ்ந்து நிற்க நீதான் பார்த்து கொண்டிருக்கிறாயோ. எல்லோரும் சூழ்ந்து நிற்கும் போது நீ எதற்காக பயப்படணும்? எங்கள் பிடியில் தானே இருக்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கு துன்பம் வர நாங்கள் எப்படி அனுமதிப்போம்? உன் எல்லா கவலைகளிலிருந்து உன்னை எப்படி எல்லாம் விடுவிக்கப் போகிறோம் என்று மட்டும் பார். தங்கமே, கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவதுதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நீ பயப்படுகிறாய். பயப்படக்கூடாது. வா தங்கமே, கவலைகளை மறந்து இங்கு வந்து உட்கார். அனைவரையும் பார். நடக்கப் போவதை ஒருமித்த மனத்தோடு அமைதியாக பார்த்து கொண்டிரு. வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது. உன்னை காப்பாற்ற நாங்கள் இருக்கும்போது இந்த கவலை எதற்கு? கலங்குவதால் எங்களிடமிருந்து நீ தூரமாகி விடுவாய். எங்கள் மேல் நம்பிக்கை இருந்தால் எங்களால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது. அனைவரும் உன்னோடு தான் இருக்க போகிறோம். இன்று தை அமாவாசை, அருமையான நாள் தங்கமே. இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள். நீ எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக் கொண்டிருக்கிறாய். யோசனைக்கு மேல் யோசனை. நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க எங்கள் அருள் வேண்டுமல்லவா? அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை எங்களிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு. சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் முடித்து கொடுக்கின்றோம். உன் யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவர்கள் நாங்கள். உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தில் உணரப்போகிறாய். இப்போது உன்னுடைய நம்பிக்கையை எங்கள் மீது வைத்து பற்றிக்கொள். அனைவரும் ஒட்டுமொத்த நேரத்தில் வழிகாட்டப் போகிறோம். உனது வாழ்க்கையில் யாரெல்லாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. கண்கொண்டு பார். என் செல்வமே, நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதை தீர்மானிக்கும். அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும். மனம் திருப்தி அடையவில்லை என்றால் உன்னால் வெற்றி பெற முடியாது. செல்வமே, முதல் நான் நல்லா இருக்கேன்னு உனக்குள்ள நீ சொல்லிக்கோ. சொல்லிப்பார், சொல்லிவிடு. உனக்கு ஒரு நல்ல செய்தி தருகிறோம். உன் கைப்பிடித்து புது விடியலை பார்க்க உன்னை அழைத்து செல்ல போகிறோம். உனக்கான ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது. பெற்றுக்கொள். உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. அதை அனுபவிக்க காத்திரு. அதை நடத்தி வைக்கவே நாங்கள் அனைவரும் உன் வீட்டில் வந்துள்ளோம். உனக்கு நல்லது நடக்கும் தங்கமே. இது அனைவருடைய ஆசீர்வாதம். ஆம் செல்லமே, புன்னகையோடு ஆரம்பிக்கும் இந்த காலை இனிவரும் நாட்களிலும் புன்னகையே நிறைக்கப் போகிறது. நாங்கள் அனைவரும் உன் கூட இருக்கும்போது இனி உனக்கு இருள் என்பதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் பிரகாசமாக இருக்கும். இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும், நல்ல நல்ல நிகழ்வுகள் என்று அடுத்தடுத்து அடுக்கடுக்காய் நடக்கப் போகிறது தங்கமே. செல்வமே, நீ முதலில் பொறுமையோடு இருக்க கற்றுக்கொள். சகிப்புத்தன்மையோடு எடுத்து நடக்க கற்றுக்கொள் தங்கமே. தங்கமே, எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சஞ்சலம் கொள்ளாதே.
எங்களை நினைச்சுக்கோ. எங்கள் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என்று எங்கள் மீது நம்பிக்கை குறையாது இருந்தால் எப்படி எங்கள் உதவி உனக்கு கிடைக்காமல் இருக்கும்? நாங்கள் இருக்கின்றோம் என்ற விஷயத்தையே நீ மறந்து விடாதே. நீ இருப்பதையும் நாங்கள் மறக்க மாட்டோம். உன்னை கண்டிப்பாக காப்பாற்றப் போகும். நீயே யோசித்துப்பார். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பதில் சொல்லிக் கொண்டேதான் நாங்கள் இருக்கிறோம். அதை நீ முதலில் உணர்ந்து கொள். உனக்கான உதவியை நிச்சயம் ஒருவர் மூலம் அனுப்பி வைப்போம். இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். வெற்றிகள் உன்னை வந்தடையும். கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையும். வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே தரும். பொறுமையாக இரு, நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாக இருக்கப் போகிறாய்? மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே. உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா? நீ கஷ்டப்படுகிறாய். அது எனக்கே மிக கஷ்டமாக உள்ளது. உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல் பேசி பழகுகிறாய். அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய். உன் அன்பு எவ்வளவு வலிமை வாய்ந்ததா அது அவர்களுக்கு உணரவில்லை. உண்மையை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அடிமேல் அடிபட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது. உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியும் ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்க செய்கிறது. அவர்களுக்காக அவ்வளவு யோசிக்கிறாய். கொஞ்சம் உனக்காகவும் யோசி தங்கமே. நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய், உன்னை நீயே. ஆனால் எனக்கு என் பிள்ளை நீ உன்னை நினைத்து அதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது. உனக்கு ஒருவர் கஷ்டங்கள் கொடுத்தால் அவர்களை குறை கூறாதே. அவர்கள் உன் கர்ம வினையை போக்கி உனக்கு கடவுள் கற்றுத்திறனை கிடைக்கும் வாழ்க்கை படத்தை புரிய வைக்கிறார்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ, நினைவில் வச்சுக்கோ. உன்னையானால் நான் நிம்மதியான சூழலில் வாழ வைப்பேன். உன்னை காப்பாற்ற நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தும் செய்வேன். என் குழந்தையின் வாக்கு நிச்சயம் நிறைவேறும். வெளிச்சம் இருக்கும்போது மெழுகுவர்த்தி ஏற்றினால் அந்த இடத்திற்கு மதிப்பில்லை என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்படி ஏற்றினால் யாரும் மதிப்பு அளிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னையே உருக்கிக் கொள்ளும். எவர் உன் துணை வேண்டும் என்று உன்னிடத்திற்கு அன்புடன் நோக்கி வருகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே நீ மெழுகுவர்த்தியாக இரு. அதற்கும் கூட ஒரு அளவை வச்சுக்கோ. இருட்டில் இருக்கும்போது தான் மெழுகுவர்த்தி தரும் வெளிச்சமும் அதன் மதிப்பும் தெரியும். அதை போல்தான் துன்பம் என்ற இருள் எவருக்கு உள்ளதோ அவருக்கு அந்த நேரத்தில் தான் உன்மதிப்பு தெரியும். உன்னிடத்தில் அலட்சியம் செய்தவர்களுக்கு நிச்சயம் உன்னை யார் என்று புரிய வைப்பேன். இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து வரும் வாழ்க்கை மங்களகரமாக அமையும். இது தை அமாவாசையில் நாங்கள் தரும் நல்ல செய்தி. உனக்கு நல்லது மட்டுமே வந்து சேரும் தங்கமே. உன் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்த ஒளியாக வந்துள்ளோம். ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் உன் வீடு தேடி வந்துட்டது. சந்தோஷப்பட்டு ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.